ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் டிடிஎஸ் ரவி சார் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். நம்ம கொளத்தூர் சயின்டிஸ்ட் ஸ்டாலின் சார் ஒரு புது கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது சிவப்பும் மஞ்சளும் சேர்ந்தா காவி நிறம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பாஜகவும் தாவேக்காவும் கூட்டணியில் இருக்காங்க, மறைமுகமா கூட்டணியில் இருக்காங்கன்ற ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? சிகப்புக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் சுதந்திர போராட்டத்துக்கு பாஜக பங்கே இருக்கலையே. மஞ்சள் என்ன? மஞ்சளும் சிவப்பும் சேர்ந்தா காவி நிறம் வரும். அடிப்படையில் மத்திய அரசும் மாநில அரசும் வேலை செய்யுது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாநில அரசு அடுத்தது இந்த தேர்தலை நடத்தணும், உள்ளாட்சி தேர்தலை நடத்தணும். அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தரையா ராஜினாமா பண்ண சொல்லி, இப்போ ஓபிஎஸ் ராஜினாமா பண்ணாருன்னா திரும்பி சீட்டு 234 -6 -1 இறங்கிட்டே வரும்ன்ற அந்த மாதிரியான குறுகிய வட்டத்துக்குள்ள போறாங்க. ஸோ இது யார் செயல்படுத்துறாங்கன்னு தெரியல. திமுகவை பொறுத்த வரைக்கும் அதை புறந்தள்ளி ரொம்ப நாள் ஆச்சு, முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் உனக்கு வேலை இல்லை, உதயநிதி முதலமைச்சர் ஆவதற்கு சாத்தியங்களே இல்லை, இன்ப நிதிக்கு வேணா ஏதாவது ட்ரை பண்ணினா பாருங்கிற அடிப்படைக்குள்ள வந்தாச்சு. எங்களுடைய அரசாங்கம் தான் நடக்குதுன்னு அவர் சொன்னார். அப்ப அவர் காவிக்கு வந்துட்டாரா? அவர் மஞ்சளா வந்தாரா, சிகப்பா வந்தாரா? கருப்பு சிவப்பு மஞ்சகாமாலையா தான் வர முடியும். பிஜேபிக்குள்ள வர்றதா இருந்தா திமுக மஞ்சகாமாலையா தான் வர முடியும். அதனால தேவையில்லை, இதெல்லாம் அவசியம் இல்லாத ஒரு விஷயம். அடிப்படையில் அவர் இப்போ விஜய் அடுத்தது காவேரிக்கு போறாரு, பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ண போறாரு, டெபிசிட் எந்த அளவுக்கு பற்றாக்குறை எந்த அளவுக்கு குறைக்க போறாரு, வருவாயை பெருக்குவதற்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காரு, அடுத்த ஒரு வருடம் என்ன வருவாய் வரும்னு அவர் நினைக்கிறாரு. இதெல்லாம் தான் இப்போ தமிழ்நாட்டுக்கு முக்கியமே ஒழிய இவங்கள் எல்லாரையுமே செல்லா காசுகள் எதுவாக இருந்தாலும் அது இப்போதைக்கு நமக்கு அவசியம் இல்லை. ஏன் இந்த கருத்தை முன்வைக்கிறார் அப்படின்னா, நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் பண்ணும் அப்படின்ட்டு தீகா ஒரு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க, அதை தாவேக்கா கொடுக்கல. இதை மனசுல வச்சு இவங்க பாஜக ஆதரவா செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவர் பதிவு பண்றாரு. நீட் பிரச்சனை அப்படின்றது அந்த போராட்டம் அங்கேயே முடிஞ்சிடுச்சு, அவங்களும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, அடுத்த வேலைகளை பார்த்து. ஆனா இவங்க இன்னும் அதே பிரச்சனையை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கிறது காரணம் ஏதோ ஒரு 30 வருஷம் கழிச்சு சொல்லலாம் இல்லையா, முதல்ல நீட்டை எதிர்த்தது நான் தான் அப்படின்னு. அப்புறம் 30 வருஷம் கொண்டு வரும்போது அவங்க தானே இருந்தாங்க. இல்லைங்க, கொண்டு வரும்போது அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அவங்க நல்லதை பத்தி அவங்களுக்கு என்னைக்கு தெரியும்? அவங்க நல்லது தெரிஞ்சு செஞ்சதே கிடையாது, கெட்டதை தானே திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க. ஸோ நீட்டு கொண்டு வந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். 2013 இருந்தே அது உள்ள இருந்தது. 14 அடிப்படை இதெல்லாம் பேசிட்டாங்க நிறைய பேர். இப்ப கேள்வி என்னன்னா, 1.5 லட்சம் பேர் ஒரு வருஷமும் எழுதிட்டு இருக்காங்களே, 40,000 பேர் அதுல பாஸ் பண்றாங்களே, குறைஞ்சது 11,000 பேர் தமிழ்நாட்டிலையும் 6,000 to 7,000 பேர் வெளி மாநிலத்திலையும் படித்து கொண்டிருக்காங்களே, அது எந்த விதத்துல குறைஞ்சிருச்சு? இவங்க முதலீடு போட்டு ஒவ்வொரு சீட்டுக்கும் 4 கோடி 3 கோடின்னு வாங்கிட்டு இருந்தாங்க, அது இப்ப இல்லைன்னு ஆகிப்போச்சு. மெடிக்கல் காலேஜஸ்க்கு மரியாதை இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஆனால் இன்னும் இதுல தேசிய கட்சியான பிஜேபி, ஆளும் கட்சியான மத்திய அரசு செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. இந்த காலேஜஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 70,000 சீட் பிரைவேட் காலேஜில் இருக்கு, 62,000 சீட் இந்த காலேஜ், அதாவது அரசு கவர்மெண்ட் காலேஜஸா இருக்கு. இது ஒரு விதத்துல ஒழுங்காகணும். மருத்துவம்ங்கிறது வியாபாரமாக கூடாது அப்படிங்கிற அடிப்படையில இந்திரா காந்தி அம்மா எப்படி நோட்டெல்லாம் இந்த வங்கிகளை எல்லாம் தேசியமயமாக்கினாங்களோ அது மாதிரி இவர் மருத்துவக் கல்லூரிகள் எல்லாம் தேசியமயமாக்கினால்தான் நல்லது. இல்லைன்னா அட்டானமஸ்ங்கிற பேர்ல திரும்பி மெத்த படித்தவனையும் கொடுத்த பணக்காரங்களையும் மட்டும் உருவாக்கிட்டு இருப்பாங்க. அது முட்டாள்தனமா முடிச்சு. ஆனா இப்ப இதையும் நம்பி சில மாணவர்கள் ஸ்டாலின் சார் நீட்டை ஒழிச்சிருவாரு, திமுக நீட்டை ஒழிச்சிடும் அப்படின்னு நம்மள ஒரு கூட்டம் இங்க ஒண்ணு யாருமே நினைக்கலைங்க, யாரும் நினைக்கல. உதாரணத்துக்கு சொல்லட்டுமா, எல்லா கூட்டத்திலையும் ஒரு 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 தப்பரான ஆள் இருப்பான், தண்ணி அடிக்கிறவன், தம் அடிக்கிறவன், இந்த வேலை இருப்பான். இவன் காத்துக்கிட்டே இருப்பான் யாராவது வர்றாங்களான்னு. 3 பேர் வந்துட்டா அவனுக்கு போறோம், 6 பேரும் வந்துட்டா அவனுக்கு சந்தோஷம். ஒருத்தர் வந்தா கூட போறோம், ஏன்னா அவனுடைய வேலை தீய சக்தி. அவன் வேலை தண்ணி அடிக்கணும் அல்லது சிகரெட் பிடிக்கணும், அதுக்கு ஆள் வேணும். இந்த ஒரு ஆளே இப்ப இல்லைங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. படிக்கிற மாணவர்கள் எப்ப முடிவு பண்ணோம் நீட்டுக்கு போறாங்களா இல்லையான்னு? 9ஆம் கிளாஸ்ல முடிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்டாலின் ஐயா புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, நான் இப்ப சொல்றேன் இல்லையா, இன்ப நிதிக்கு வேணா ஏதாவது முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றேன். அது காரணம் என்னன்னா, இன்னைக்கு 12 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் விஜயை நேசிப்பவர்கள் அல்லது விஜயை வெறுப்பவர்கள் அப்படின்னு 2 கேட்டகரிக்குள்ள மக்கள் வந்துட்டாங்க. அதிமுக, திமுக, பாமக எதுவுமே இங்க கேள்வி இல்லை. அதெல்லாம் 60+ ஆகி போச்சு. 60+ தான்
பாமகவில் இருக்காங்க, அல்லது அதிமுகவில் இருக்காங்க, அல்லது பிஜேபியில் இருக்காங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த 9லேருந்து 50, 60, 70 வயசு வரைக்கும் நான் விஜயை ஏற்றுக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பிரிட்டிஷ்காரன் பண்ணல பிராமின் நான் பிராமின், அந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்தாச்சு. அப்போ இவங்க போய் சித்தாந்தம் பேசி மண்ணாங்கட்டி பேசி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இவங்க இந்த வந்தே மாதத்துக்கு கொடுக்குற எதிர்ப்போ அல்லது தமிழ்த்தாய் வாயத்தை பற்றி பேசுறதோ இதெல்லாம் பற்றி இவனுக்கு தெரியவே தெரியாது. இவனுக்கு அண்ணாதுரை என்றால் யாரும் தெரியாது, மு கருணாநிதி என்றால் யாருன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நிதர்சனத்துக்குள்ள வர்றது. உதாரணத்துக்கு சொல்லட்டுமா, புத்தகத்தில் எழுதிக்கிட்டு இருந்தோம், கணிப்பொறி வந்ததுக்கு அப்புறம் அது இப்படி பார்த்தாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு, ஒரு நாள் புஷ்ஷுன்னு வெடிச்சிரும், கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு இப்படி முட்டாள்தனமாக கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு கம்ப்யூட்டருங்கிறது அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. இன்னும் நான் உட்காந்து கணக்கு எழுதிக்கிட்டு இருந்தேன்னா நான் செல்லா காசாக மாறுவேன். இதைத்தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல. திமுக புரிந்து கொள்ள வேண்டியது மாற்றம் பெரிய அளவில் வந்தாச்சு. அடுத்த 30-40 வருடத்துக்கான வாக்காளர் 2ஆ பிரிஞ்சிருக்காங்க இப்போதைக்கு, இந்த நிமிஷம். நாளைக்கு அண்ணாமலை என்ன பண்ண போறார், பிஜேபி என்ன ஒரு பெரிய தலைவரை கொண்டு வர போகுது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஆஸ் ஆஃப் டுடே விஜய், நோ விஜய், இவ்வளவுதான் அரசு. ஸோ பேசுறதா இருந்தால் இந்த ரீல்ஸ் சுத்துறாங்க, அவருக்கு விஜய்க்கு எதுவுமே தெரியாது, அவர் மௌனம் சாதிக்கிறார், இந்த கதையெல்லாம் பேசாதீங்க, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அது மாதிரி அவர் என்ன பண்ணாலும் வந்து ஏதோ ஒரு விமர்சனம் வந்து வச்சுட்டே இருக்காங்க. சரி, இது மக்கள் மத்தியில் ஒரு இரிட்டேஷனா இருக்காதா? இப்போதான் வந்திருக்காங்க, 2 மாசம் 3 மாசம் தான் ஆகுது, அவங்க அனுபவம் இல்லை, இப்போதான் தட்டி தட்டி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது நீங்க எல்லுக்கு எடுத்தாலும் விமர்சனம் பண்றீங்களா அப்படின்ற ஒரு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தாதா? சும்மா வந்துட்டா கூட 2 மாசத்துல விமர்சனம் வைக்கலாம். 1,70,00,000 வாக்காளர் வாக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. 35% வாக்கு முதல் தேர்தலில் வாங்கிட்டு வந்திருக்காங்க, எம்ஜிஆருக்கு பிறகு, என்டிஆருக்கு பிறகு. இது புரியணும். சும்மா ஒன்று வடை சுட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துக்கல, 2 மாதம் டைம் கொடுக்கலாம், அப்புறம் முடிச்சு விட்டுறலாம். இன்னும் இவங்க கதை சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது ஆட்சி கவுந்துரும் 6 மாசத்துல அப்படிங்கிற கதையை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தலில் பிஜேபி 2029 கொண்டு வந்து அதுக்கு திமுக ஆதரவு கொடுத்தால் வாய்ப்பு இருக்கு, ஆட்சி கலையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2016 இருந்து இதையே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு கலைஞர் சொன்னார், எடப்பாடிக்கு ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்கும் ஸ்டாலின் சொன்னார், தினகரன் சொன்னார், ஓபிஎஸ் சொன்னாங்க. ஆட்சி கலையிற வேலையெல்லாம் நடக்காது. ஸோ அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 5 வருடம் வந்து ஆட்சி எந்த பிரச்சனையும் இல்லாம டிவைடடா இருக்காங்க. விஜய், நோ விஜய் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ள மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திமுக எந்த இதுக்குள்ள இருக்காங்க சார்? இப்போ இளைஞர்களோ இல்லை பொதுமக்களோ 2ஆ பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னும் போது அந்த விஜய் எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய மக்களை இவங்க கன்சல்டேட் பண்றாங்க. ஏன் பண்ண முடியாதுன்னு சொன்னா, அந்த 49% நீங்க வாங்கின வாக்கை வச்சு சொல்றேன். 25ங்கிறது திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ 21ஆவோ 18ஆவோ ஆயிடுச்சு, கூட்டணி கட்சிகளே அங்க போயிட்டதுனால. அதுல கொஞ்சம் ஆப் பயெல்லாம் இருக்கு, இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன், அங்கதானே இருந்தேன் அங்கதானே இருக்க போறேன், இங்க இருக்கவா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உளறிட்டு இருக்கிற கும்பல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த 19-18%க்குள்ள அவங்க வந்தாச்சு, 20%க்குள்ள வந்தாச்சு. 21% அதிமுக. இன்னும் வேலுமணி என்னெல்லாம் பண்ண போறாரோ, தங்கமணி என்ன பண்ண போறாரோ, சண்முகம் திடீர்னு எந்திரிச்சு காந்தாரா படத்துல வர்ற மாதிரி டான்ஸ் ஆட போறாரோ, இதெல்லாம் அங்கேயும் தெரியாது. 4% நாத்தாக்காவை நம்புறாங்க. ஸோ 49% ஏறத்தாழ புறந்தள்ளப்பட்டு 51 பேசப்படுது. 49 அப்படியா வரப்போறியா, உனக்கு 20 வருமா, ஓகே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. 49% இப்போ வேஸ்ட் ஆகி போச்சு. இவர் போய் என்னத்தை அள்ள போறாரு? அந்த 51ல் 35% விஜய் கிட்ட இருக்குன்னா மீதி 16 கரெக்டான ஆளை தேடிட்டு இருக்கு. திமுக இல்ல, அதிமுக இல்ல, ஓபிஎஸ் இல்ல, கரெக்டான ஆளை தேடிட்டு இருக்கு. அதுக்கு தான் பிஜேபி என்ன பண்ண போகுதுன்னு பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி சார், இப்போ தாவேக்கால இருக்க கூட்டணி கட்சி தலைவர்களுமே வந்து இப்போ அவங்க கூட இருக்காங்க அப்படின்னு தெரியல. இந்த திகாவினுடைய போராட்டத்துக்கு அனுமதி மறுப்பு தெரிவிச்சதுக்கு வந்து திருமாவளவனும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி சார் பார்க்கறது? ஏன்னா கடந்த ஆட்சியில் அவர் பெருசா வந்து திமுகக்கு எதிராக, அந்த கூட்டணியில் இருக்கிறது எதிராக நம்ம பேசி நம்ம பார்த்ததே கிடையாது. இந்த போராட்டத்தை பெருசா முன்னெடுத்து நம்ம பார்த்ததே கிடையாது. இத்தனைக்கும் தலித் மக்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு, அவர் பேசினது கிடையாது. பட் இந்த ஆட்சியில வந்து எதுக்கு எடுத்தாலும் திருமாவர்களும் வந்து தாவேக்கா விமர்சனம் பண்ணத்தை பார்க்கும்போது அவரும் இன்னும் டபுள் ஸ்டாண்டர்ட்ல இருக்காரோ? விஜய் ஒவ்வொரு எம்எல்ஏவா ராஜினாமா பண்ண வைக்க திருமாவளவனுக்கு தன்னுடைய இருப்பு பிரச்சனையாகுது. இன்னைக்கு 120ல் நான் தான் 118 117ன்னு திருமாவளவன் நம்புறாரு, நான் தான் 119 120ன்னு IOML நம்புறாங்க. 120 வச்சு இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. இடைத்தேர்தலில் இதே ரிசல்ட் வருமாங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா அதுல அதிமுக கோட்டைகள் கிட்டத்தட்ட 4 இருக்கு. இது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இது வரைக்கும் சேஃப் திருமாவளவனுக்கு. ஆனா ஒவ்வொருத்தரா ரிசைன் பண்ண வாய்ப்புகள் அதிகமா. இப்போ ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட்டாலே திரும்ப அதே தப்பு பண்ணுவானா? அவரே தாவேக்காக்கு வந்தாலும் அவரே நிக்க வச்சாலும் வாய்ப்பு இல்லை, அவரை நிக்க வைக்க மாட்டாங்க. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய பொசிஷனை நல்லா அப்கிரேட் பண்ணிட்டே வர்றாரு.
இது திருமாவளவனுக்கு மட்டும் இல்லை, கம்யூனிஸ்டுக்கு மற்றவங்களுக்கும் அமைதியாக போயிட்டு இருக்கு. அதுதான் பிரச்சனை. திருமாவளவன் மாற்றி மாற்றி பேசுறதுங்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, பலமுறை இருக்கு. அதனால இதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க. ஸோ அதனால தான் விஜய் அந்த கால்குலேஷன்ல தான் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வரவங்க தன்னுடைய பாதையை ஒழுங்கா போட்டுக்கிட்டு நீட்டா நகைன்னு இருக்காரு விஜய். விஜய் பார்த்துக்க வேண்டியதெல்லாம் சட்டசபை 234 120ங்கிறத பத்தி மண்டை காஞ்சிட்டு இருக்காம பேசாம அதை லீமா ரோஸ் கிட்ட விட்டுட்டு மாதவ அர்ஜுனாவை வச்சுக்கிட்டு அரசை நடத்துறதுக்கான ஆதவ அர்ஜுனாட்ட விட்டுருக்காரு, இல்லைன்னா புஷியானது பண்றாங்க. பேசாம அதை லீமா ரோஸ் கிட்ட விட்டோம்னு நிறைய பணம் வச்சிருக்காங்க. மெதுவா வந்து இந்த 120 மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்ப அவர் பார்க்க வேண்டியதெல்லாம் உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் பதவிகளை தன்னுடைய ஆட்கள் பெறுவதற்கான வேலையை செய்யணும். அங்க திமுக வந்து ரொம்ப கொடுமையா வேலை செய்யும். உள்ளாட்சி தேர்தல் அவ்வளோ ஈஸியாக விட்டுறாரு. அதை நோக்கி அவர் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை விட முக்கியம் இப்போ பட்ஜெட்டு தன்னுடைய, அதாவது இந்த நாட்டினுடைய வருவாயை பெருக்குவதும் பற்றாக்குறையை குறைப்பதுமான வேலையை அவர் அமைதியாக பார்த்தா தான் நல்லது. அதே மாதிரி இந்த போராட்டத்துக்கு ஏன் அனுமதி மறுக்கப்படுது? என்ன போராட்டம் அப்படின்றது நீண்ட காலமே தமிழகம் நிறைய போராட்டங்களை வந்து சந்திச்சிருக்கு அப்படின்னும் போது ஒருவேளை அரசு பயப்படுறாங்களா, இல்லை என்ன காரணம்? ஏன் போராட்டம்? திமுக வந்து போராட்டத்துக்கு எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துட்டு இருந்தாங்களா? அரசுக்கே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட்ல போய் மூக்கடிப்பட்டு உட்கார்ந்தாங்க. திமுக போராட்டத்துக்குலாம் கனிமொழிக்கு வேணா எங்க வேணாலும் போராட்டம் நடத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்க, கஸ்பருக்கு கொடுத்துருவாங்க. திமுக ஒண்ணு அப்படி எந்த அரசுமே, எந்த காவல்துறையுமே, அரசை கூட விடுங்க, எந்த காவல்துறையுமே ஒரு போராட்டத்தை வந்து சந்தோஷமா அனுமதிக்காது. நீங்க வீட்டுக்குள்ள என்ன வேணாலும் பண்ணுங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, கல்யாண மண்டபத்தை பிடிச்சிக்கிட்டு, சின்ன மண்டபங்களை பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இந்த நீட்டு போராட்டத்தை இன்னும் கத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க லட்சுமிபதி ரோடு பக்கம் போனீங்கன்னா எக்மோர்ல இன்னைக்கும் கத்திட்டு இருக்காங்க. 7வது நாளாக போராடுகிறோம், அடுத்த நாள் 8வது நாளா கரெக்டா ஞாபகம் வேற வச்சுக்கிறாங்க, சாப்பாடு கரெக்டா வந்துருது. ஸோ இந்த மாதிரியான போராட்டங்கள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. பிரயோஜனம் என்ன? இப்ப மேகேதாட்டுக்கு வந்து பாராளுமன்றத்துல எதுக்காக திமுக வந்து பெரிய கத்துன்னு கத்தினாங்க? ஏன்னா அவங்க கத்தணும், வெளிநடப்பு செய்யணும், ஆனா அது காங்கிரஸுக்கு ஜோடி போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. இவங்க தனியா வந்து நான் வேறங்கிற மாதிரி பண்ணணும். இப்ப மேகேதாட்டுக்கு கத்தி என்ன பிரயோஜனம்? அதனால என்ன மாற்றம் வந்துருச்சு? ஒரு மாற்றமும் இல்லையே. டிபிஆர் திரும்பி போனதுங்கிறது இயல்பா நடந்த ஒண்ணுதான். ஆந்திரா எம்பி கூட ரொம்ப ஈஸியா கலாச்சிருந்தாரு தயாநிதி மாறன், அந்த வீடியோஸ்ல வைரல் ஆச்சு. ஆனா அது பெருசா யாருமே வந்து இப்ப ஊடகங்களும் சரி பத்திரிகைகளும் சரி அதை பெருசா பண்ணவில்லை. அவர் ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க தமிழக ஊடகத்தை பத்தி சொல்றீங்களா? அது திமுக கிட்ட இருந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்கு, அது எப்படி பேசும்? ஊடகம்ங்கிறது வந்து நடுநிலையா இருக்கணும். இந்தியா பூரா அப்படித்தான் இருக்கு. என்டிடிவியில் இன்னைக்கு ராகுல் பேசுறதுக்கும், இந்தியா டுடேல ராஜீவ் சர்தேசாய் பேசுறதுக்கும், ரிப்பப்ளிக்ல வந்து அர்ணா பேசுறதுக்கும், டைம்ஸ் நவுல வந்து பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரே மேட்டரை இவங்க ஒரு ஆங்கிள் பேசுறாங்க, அவங்க ஒரு ஆங்கிள் பேசுறாங்க. அதுதான் ஊடகம், அதுக்கு தான் ஊடகம். அப்படி இல்லாம இங்க வந்து எல்லாமே ஜாலரா தான் போட்டுட்டு இருக்கு. இன்னும் இவங்க நம்புறாங்க 6 மாசத்துல வந்து இந்த ஆட்சி கலைஞரும் திருப்பி நம்ம பழையபடி வந்து கதை விடலாம் நம்புறாங்க. திருமுருகன் காந்தி இவ்வளவு நாள் எங்க இருந்தாரு? இப்ப இவர் வந்துட்டார், பசுமை காவலர் ஒருத்தர் இருந்தார், அவரும் வெளில வந்துட்டார். இவரெல்லாம் எங்க இருந்தாங்க? இந்த நித்யானந்தாவோட அந்த கைலாசா தீவுல உட்காந்து இருந்தாங்களா, ஜாலியா உட்காந்து இருந்தாங்களா? எங்க இருந்தாங்க இவங்க எல்லாம்? இப்பதான் வர ஆரம்பிக்கிறாங்க தோண்டு. ஏன்னா அவ்வளவு அமைதியா செட்டில்டா இருந்தாங்க, தேங்க்யூன்னு இருந்தாங்க. இப்பதான் அவங்களுக்கு இவங்கள சமூக போராளி நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? திமுகவினுடைய இன்னொரு பிரிவினுடைய தலைவர் வேணா இவங்களை எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்க, நாங்க 60 வருடம் அண்ணாதுரை ஐயாவுடைய அரசியலை பார்த்தவங்க. இவங்களெல்லாம் நாங்க சீரியஸாவே எடுத்துக்க மாட்டோம். நாங்கெல்லாம் டிஎம்எஸ் சுசீலா இல்லைன்னா எஸ்பி பாலசுப்ரமணியன் ஜானகி பாடி கேட்டவங்க. உங்களுக்கு 2 பாடகருடைய வாய்ஸுக்கு வித்தியாசம் தெரியாது. இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. இவங்களெல்லாம் நம்ம சமூக போராளியா ஏற்றுக்கொண்டதே இல்லை. ஏன்னா ஒரு இலக்கு வேணும், ஒரு போராளிக்கு வந்து ஒரு இலக்கு வேணும். அந்த இலக்கு என்னங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இலக்கு இப்போ டெல்லி வாசஸ் தமிழ்நாடுங்கிறது இப்போ ரஞ்சி டிராஃபி மேட்சா மாறி போயிடுச்சு இல்லையா? பயன் இல்லையா? இப்படிதான் ஸ்டாலின் அவர்களும் சொன்னார், இது தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் நடக்கிற போர் அப்படின்ட்டு. மக்கள் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாங்க இது என்ன தேர்தல், எதுக்கான தேர்தல். எங்கேயோ நடக்குது போல் இருக்குது, பரவாயில்லன்னு விட்டாங்க. நம்மளுது இல்ல போல் இருக்கு. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தோல்வி. இன்னொரு புறம் சார், இப்போ 3ஆம் தேதி அவர் வந்து கர்நாடகா போறாரு, 5ஆம் தேதி வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. 2 பேரும் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. திமுக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு நிகழ்வு. ஏன்னா மரிய வில்சன் என்ன சொன்னாங்கன்னா, ஊழல் பட்டியல சட்டமன்றம் தொடங்கப்ப வெளியிடுவோம்னு சொன்னாங்க. ஸோ அதை டைவெர்ட் பண்றதுக்காக 3ஆம் தேதி வந்து ஒரு போராட்டத்தையும் திமுக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி சார் இது பயத்தினுடைய வெளிப்பாடுன்னு எடுத்துக்கலாம்? யாரை எதுல டைவெர்ட் பண்ண முடியும்? செந்தில் பாலாஜி டெய்லி போய் ஜாமீன் வாங்கிட்டு தான் இருக்காரு, ஹாஸ்பிட்டல் அட்மிட். அதாவது சிதம்பரமாவது ஒரே வழக்குக்கு 50 ஜாமீன் வாங்கினார். ஸ்டாலின் செந்தில் பாலாஜி வந்து 50 வழக்குக்கு ஜாமீன் வாங்குற அளவுக்கு வந்துட்டார். டெய்லி போய் ஒரு ஜாமீன் திருப்பி வர்றாரு. இதுல லுக் அவுட்ல ஒருத்தர் இருந்தார், 2 பேர் லுக் அவுட்ல இருந்தாங்க. ஸோ இதுதான், இதுல என்னத்தை டைவெர்ட் பண்ண முடியும்?
கர்நாடகாவுக்கு இவர் போறாருன்னா அது ஒரு பெரிய விஷயமா தான் பேசப்படும். அங்க பேசிட்டு வெளில வந்து ஒரு பேட்டி கொடுத்தாருன்னா அது பெரிய விஷயமா பேசப்படும். பேட்டியே கொடுக்காம நான் என் வேலையை பார்க்குறேன் கிளம்புறேன்ட்டாருன்னா இன்னும் பெரிய விஷயமா அது பேசப்படும். பட்ஜெட்ல போய் ஊழல் குற்றச்சாட்டு எப்படி சொல்ல முடியும்? அந்த கூட்டத்தொடர்ல அந்த ஊழல் பட்டியலை நாங்க வந்து வெளியிடுவோம் அப்படின்றத மரியாதை வில்சனோட ஸ்டேட்மெண்டா இருக்கு. இதனாலயும் அவங்க கொஞ்சம் அச்சப்படுறாங்களோ? திமுக அச்சப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிஜேபி வந்து இறங்கி அடிக்கணுங்கிற முடிவுக்குள்ள வரலன்னா வாய்ப்பே கிடையாது. அங்க ரொம்ப பிஜேபியை பொறுத்த வரைக்கும் திமுக மேல ஒரு சாஃப்ட் கார்னருங்கிறது வந்து எந்த வேற நோக்கத்துக்காகவும் இல்லை. 360க்கு இவங்க தேவைப்பட்டா இந்த மறுசீராகுக்கும் அல்லது உமன்ஸ் ரிசர்வேஷனுக்கும் அல்லது சில விஷயங்களுக்கு திமுக 360க்குள்ளேயே தேவைப்படுங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இன்னும் ஓடிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க சரத்பவாருடைய பொண்ணு வந்து எதிர்கருத்தை தான் வச்சிருக்காங்க. திமுகவை கூட வந்தே மாதத்துக்கு எதிர்ப்பு கருத்து வைக்கிறது தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு 360 நோக்கி பிஜேபி போயிட்டு இருக்கு. இன்னும் இவங்களெல்லாம் உள்ள தள்ளணுங்கிற ஒரு எண்ணம் அதுக்குள்ள வரல. ஒரு சேஃபர் சைட்ல இருக்கிறதுக்காக டிஎம்கே மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு அப்படிதான் நான் எடுத்துக்கணும். அதை வந்து வேற எந்த நோக்கத்திலையும் சொல்லக்கூடாது, வேற எந்த அர்த்தத்திலையும் சொல்லக்கூடாது. பாராளுமன்றத்துக்குள்ள 360 பேர் சட்ட திருத்தங்களுக்குள்ள சப்போர்ட் பண்ற ஒரே காரணத்திற்காக மட்டும் அது நடக்குதே ஒழிய பாராளுமன்றத்திலேருந்து வெளில வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மெட்ரோ ஏறி போயிட்டு இருப்பான், இவன் பஸ்ல போயிட்டு இருப்பான், அவன் கார்ல போயிட்டு இருப்பான்னு அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா டிவிஎஸ்சியை வச்சுக்கிட்டு ஒரு விஜய் ஐயாவால எதை வேணாலும் பண்ண முடியும். அதான் மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டு கைது நடவடிக்கை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெறும் ரைடு நடத்தி பிரயோஜனம் இல்லை. கைது நடத்தணும், அதுக்கு ஆளுநர் வந்து கரெக்டா சப்போர்ட் பண்ணணும், குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. சும்மா ஊழல் பட்டியலை வெளியிட்டு பிரயோஜனம் இல்லை. திமுக ஊழல் செய்யுதுங்கிறது எங்க கொள்ளு தாத்தாவும் சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒரு வாட்டி ஓட்டு போட்டு சொன்னாரு. எங்க தாத்தா சொன்னார் ஒரு வாட்டி ஓட்டு போட்டு சொன்னார். எங்க அப்பா சொன்னார் ஒரு வாட்டி ஓட்டு போட்டு சொன்னார். இப்படி ஒரு முறையும் ஓட்டு போட்டுட்டு திருப்பி அது ஊழல்னு தான் நாங்க 4 தலைமுறையா சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் நான் ஊழல் பண்ணதுல பெரிய விஷயம் இல்லை, ஆனா நீங்க ஆதாரத்தை காட்டுங்கன்றது அவங்களுடைய ஒரே இதுவா இருக்கு. நான் ஊழல் பண்ணலன்னு அவங்க எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க, நான் ஊழல் பண்ணதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே வரையில சொல்லிட்டோமா, செந்தில் பாலாஜி டெல்லி போனாரா, நான் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன், நீங்க கமா போட்டுக்கோங்க. ஒரு நீதிபதி வீட்டுல 40-80 கோடி எரிஞ்சு போச்சு, நான் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன், நீங்க வேணா கமா போட்டுக்கோங்க. இவ்வளவுதான் பதில். நீதிமன்றம் கையில இருக்குங்கிற கொழுப்புல பேசுறாங்க. ஆட்சி இருந்துச்சு, இப்ப ஆட்சியில இல்ல. ஆட்சி எல்லாம் நீதிமன்றத்துக்கெல்லாம் ஆட்சி தேவையில்லைங்க. ஆட்சி வச்சுட்டு நீதிமன்றத்துல ஒண்ணுமே பண்ணணும். யார் தெரியுமா, நான் பெரிய கவுன்சிலர் நீதிமன்றத்துல பேச முடியாது. 40-50 கோடி பேசலாம். ஆனா அது எல்லா நீதிமன்றங்களும் அப்படி இருக்கா? நீதிமன்றமே தப்பு பண்ணாது சார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கலைச்சி விடுற வேலையும் குறைக்கிற வேலையும் பணத்தை வைத்துக் கொண்டு செய்யலாம். அந்த தைரியத்துல பேசுறாங்கன்னு தான் சொன்னேன் வழியே ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்லலையே. நாளைக்கு மாட்டணும்னா மாட்ட வேண்டியது. ஓகே சார். அண்ட் விஜய் அவர்கள் நிறைய இன்ஸ்பெக்ஷன் போறது நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஒவ்வொரு நாளும் வந்து ஏதோ ஒரு இதுக்காக இன்ஸ்பெக்ஷன் போறாரு. இதை எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றது, இன்னும் முதலமைச்சர் வந்து ரீல்ஸ் மைண்ட் செட்ல தான் இருக்காரு, நடிகரா தான் இருக்காரு அப்படின்ற விமர்சனம் இருக்கு. இன்ஸ்பெக்ஷன் போறது எப்படி ரீல்ஸ்? இல்ல, இன்னொரு புறம் வந்து இன்னொரு விமர்சனம், சென்னைக்குள்ள போறது வேஸ்ட்னு வேணா சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அது வேஸ்ட் நம்ம எடுத்துக்க முடியுமா சார்? ஒன்றும் வேணாங்க. இப்போ ஒரு தலைவர் வந்து உங்க தெருவுக்கு வர்றாரு, பேசுறதுக்கு வர்றாரு, உடனே முனிசிபாலிட்டியில எல்லாம் வந்து அந்த இது போட்டு உங்களுக்கு ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு போறான். இதை பார்த்து அந்த மினிஸ்டர் சூப்பர் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் முட்டாள் தானே. உங்க ஆளுங்க ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு நினைச்சா நீங்களும் முட்டாள் தானே. அவன் அந்த வேலைக்காக தானே அதை பண்ணியிருக்கான். ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, அங்க நீங்க போய் ஒரு பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அது எதுக்காக இருக்கணும்? வேலைகள் ஒழுங்கா நடக்குதா, அதிகாரிகள் ஒழுங்கா நடந்துக்கிறாங்களா, வேலைகள் இதுவாகுதான்றதுக்காக ஒரு இன்ஸ்பெக்ஷன் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நடுவுல கேப் இருந்ததுன்னா அந்த கேப்பை இப்படி பயன்படுத்திக்கிறார். நாளைக்கு ரங்கநாத் சீட்டுக்குள்ள அவர் வந்தாருன்னா பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பிரச்சனை தமிழக அரசு காவல்துறைக்கு தான் இருக்க ஒழிய, அவருக்கு கேப் இருந்ததுன்னா பாலத்துல ஏறி போறதுக்கு பதிலாக கீழே இறங்கினாருன்னா ரங்கநாத் சீட்ல ஒரு விசிட் அடிக்கலாம். இந்த விசிட்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு கேப் இருந்தா அதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறார். பயன்படுத்திக்கணும், மக்களை எந்த அளவுக்கு ரீச் ஆக முடியும்னு நினைக்கிறார். அதுல எந்த தப்பும் இல்லை. இதெல்லாம் செய்திகளா தான் ஆக முடியுமே தவிர வேற எந்த பிரயோஜனம். ஏன் இந்த விமர்சனங்கள் வருது அப்படின்னா, அந்த பாலத்துல அவர் வந்து ஆய்வு பண்ணும்போது ரெட் கார்பெட் எல்லாம் போட்டிருந்தாங்க. இன்னும் கட்டி முடிக்காத பாலத்துல வந்து ரெட் கார்பெட் போட்டதெல்லாம் விமர்சனம் ஆச்சு. சோஃபா வராம இருந்ததுன்னு உங்களுக்கு வருத்தம். பாலத்துக்கு சோபா கொடுக்க முடியாது, சோபா கொடுத்துதான் பாலமே கட்டி போக முடியாது இல்ல சார். அவ்வளவு தூரம் பாருங்க, சீரியஸா சொல்றேன். இந்த முட்டாள்தனங்கள் எல்லாம் அதிகாரிகள் பண்றது. யாராவது ஒரு தலைவன் நான் போயிட்டேன்னா சோஃபா போயிடுச்சாப்பா நான் பின்னாடி போறேன்னு சொல்லுவானா? முட்டாள்தனத்தை இவனுக்கு தான் பண்றாங்க. ஸோ நாம் அதை வந்து விஜயோட ரிலேட் பண்ணணுங்கிற அவசியம். நான் நேர்மையாக சொல்லிட்டேன், விஜய்க்கு இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கோங்க. 10 மணி தான் இருக்கும், 8 மணிக்கு வைக்க மாட்டார் அவர். 10 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறாரு, அடுத்த ப்ரோக்ராம் 2 மணிக்கு இருக்கு. இதுக்கு நடுவில் ஒரு 1 hour கேப் இருக்கு.
அந்த கேப் எந்த இடத்துல வருதோ நீதிமன்றத்துக்குள்ள போய் நீதிபதி சார் எல்லாம் கரெக்டு தானேன்னு அவர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அந்த இடத்துல கேப் இருந்ததுன்னா பயன் ஏதாவது இருக்கான்னு கேட்டா இல்லை. ஆனால் அவருடைய நோக்கம் எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்க மக்களை சந்திக்கலாம்னு நினைக்கிறார். கிடைச்சிட்டு போகட்டும், அதுல என்ன தப்பு இருக்கு? சீட்டாடணும்னு நினைக்கலையே, தண்ணி அடிக்கணும்னு நினைக்கலையே, சிகரெட் பிடிக்கணும்னு நினைக்கலையே, கெட்டது எதையும் நடக்கலையே, இவனுங்கள மாதிரி பிரிவினைவாதிகளோட சந்திக்கலையே, நேர்மையா தான் நினைக்கிறாரு. அப்படித்தான் நீங்க எடுத்துக்கணும். இஸ் யூட்டிலைசிங் இஸ் டைம். இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள ஒரு கேப் வருதா, எங்க போகலாம் சார், எந்த இடத்துக்கு போனீங்கன்னா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி மக்களை சந்திக்கிற விஷயத்துக்குள்ளதான் அவர் போறாரு. சென்னைக்குள்ளேயே இருக்காரு, மற்ற மாவட்டங்களுக்கு போக மாட்டாரு சார். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அவர் தலைமைச் செயலகத்துக்கு காலையில 10 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கு போறதுக்கு காரணம் என்ன? ஜெயலலிதா அம்மா அப்படி பண்ணலையே, போயஸ் கார்டன்லயே ஃபைல் சைன் ஆச்சு சொல்லலாம். எம்ஜிஆர் ஐயா அப்படி பண்ணலையே சொல்லலாம். காமராஜ் ஐயா கூட அப்படி பண்ணல நீங்க சொல்லலாம். பட் அவர் ஏன் அப்படி பண்றாருன்னா அவருடைய பார்ட்டி அவரை நம்பி இருக்கு. அவருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டீங்கன்னா உதயநிதி இல்லைன்னு ஆயிப்போச்சு வாழ்க்கையில. நீ உதயநிதி முதலமைச்சரா இல்லைன்னு ஆயிடுச்சு, தூக்கி போட்டீங்க. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா விஜய்க்கு. அப்போ அவர் என்ன பண்றாரு, நான் 10 to 5 வந்து தலைமை செயலகத்தில் உட்கார்றேன், கட்சி வேலையும் இங்கதான் பார்ப்பேன், சினிமா நடிகளை வேணா நான் வீட்டில் பனையூர்ல பாத்துக்கிறேன், இங்க வர வேண்டாம், எல்லாத்தையும் இங்க பார்ப்பேன் ஒரு ஒழுக்கத்துக்குள்ள வராரு. அதுல என்ன பெரிய தப்பு இருக்கு? தன்னுடைய நாட்டுக்காக தானே டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அவரு பனையூர்ல உட்காந்துக்கிட்டே இதை பண்ண முடியுமே? பேச மாட்டாருங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அவர் பேச மாட்டாரு, பட் இருக்காருல்ல, 10 to 5 வராருல்ல, அதுல இருக்கிற நேரவையை பாருங்க. அவ்வளவுதானே நம்ம பார்த்துக்கணும். நிறைய தகவல்களுக்காக சொன்னீங்க சார். அடுத்த நிகழ்வில் தொடர்ந்து பேசலாம். தகவல் நன்றி சார்.